டெல்லியில் 21வது நாளாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். லடாக்கைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். டெல்லியில் 21வது நாளாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ராஜீவ்? கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் வாங்சுக் ஈடுபட்டு இருந்தது நமக்கு தெரியும். இதற்கு இடையில தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பொதுநல வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தார்கள். அதாவது அவர் தனியாக போராடுவதற்கான அந்த உரிமை இருக்கிறது. இருப்பினும் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவருடைய உடல்நிலையை தினந்தோறும் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டிருந்த நிலையில அவருடைய உடல்நிலை மேலும் பலவீனம் அடைந்து வரக்கூடிய நிலையில இந்த ஒரு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. வலுக்கட்டாயமாக அந்த போராட்ட களத்திலிருந்து அவர் தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அவசரமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அவர் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இதற்கிடையில் அங்க கூடியிருக்கக்கூடிய மற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கரப்பான் ஜனதா பார்ட்டியை சார்ந்த மற்ற நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார், நாளைய தினம் அதாவது திங்கட்கிழமை நாடாளுமன்ற இந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தை நோக்கி அந்த பேரணிக்கு திட்டமிட்டிருந்த நிலையில தானும் அந்த பேரணியில் கலந்து கொள்வேன், அனைவருடனும் நானும் கலந்து கொள்வேன் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இருப்பினும் அவருடைய உடல் நலமானது மேலும் பலவீனம் அடைந்து வருகிறது. கிட்டத்தட்ட 9 கிலோவுக்கு மேலாக அவருடைய உடல் எடையானது குறைந்திருக்கின்றது. அதே போல அவருடைய அந்த நாடி துடிப்பானது தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து வந்த நிலையில மருத்துவர்கள் தினந்தோறுமே அவருடைய உடல்நிலையை பரிசோதித்து அந்த நிலை எவ்வாறு இருக்கின்றது என கண்காணித்து வந்திருந்தார்கள். அதற்கிடையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில அவருடைய உடல்நிலை மேலும் பலவீனம் அடைந்த நிலையில் தற்போது அவர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். பல கட்சி தலைவர்கள், குறிப்பாக திமுக உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களும் வாங்சுக் இவரை தன்னுடைய இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என நேரில் அவர்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தி வந்தார்கள். இருப்பினும் அவர் வலுக்கட்டாயமாக தன்னுடைய அந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை என தொடர்ந்து கூறி வந்த நிலையில நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி தற்போது அவர் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த கரப்பான் ஜனதா பார்ட்டி சார்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டமானது தொடங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜூன் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் நாடாளுமன்றத்தை நோக்கி பயணத்திற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில இந்த நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அத்துமீறி அந்த தடுப்புகளை மீறி தொடர்ந்து வெளியேறி எங்கேயும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அந்த பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில வாங்சுக் அங்கிருந்து தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்த், விவரங்களுக்கு நன்றி ராஜா.